மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க ஹோட்டல் ஸ்டைல் மசாலுங்க. பூரி மசால் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம உருளைக்கிழங்கு மசால் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸாக இருக்கிற வெங்காயமாக பார்த்து நீளமாக 2 வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு பல் 4 எடுத்து நீளமாக அறுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி ஒரு துண்டு இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து செரவி தோல் சீவிட்டு செரவி எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு குட்டி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி கம்மியாக போட்டதாங்க மசாலா நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சோம்புங்க, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு, வெள்ளுளுந்த பருப்பு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஹோட்டல் ஸ்டைல் மசாலானால இப்படி பண்ணால் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. சரிங்களா, இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய்ங்க. நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெள்ளுளுந்த பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு இது அப்படியே போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கருக விடக்கூடாதுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இது அப்படியே பொரியிட்டுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மசால். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேங்க. அது வந்து வெறும் பச்சை மிளகா போட்டு நான் பண்ணியிருப்பேங்க. இது ஹோட்டல் ஸ்டைலுங்க. இது ஒரு விதமான மசாலுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரியிட்டுங்க. பார்க்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாங்க. இதுலேயே நம்ம ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு பல் 4 பூண்டு பல் நீளமாக அறுத்து வச்சுருக்கேங்க. ஒரு துண்டு இஞ்சியை செரவி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாங்க. ஒரு குட்டி தக்காளிங்க. நிறைய பெரிய தக்காளியெல்லாம் போடக்கூடாதுங்க, போட்டால் நல்லா இருக்காதுங்க, புளிப்பாக இருக்குங்க அப்புறம் மசாலு. இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்படி மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. 1/4 சிட்டிகை, ஒரு சிட்டிகை போட்டால் போதுங்க மஞ்சத்தூள். அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடுங்க. அப்புறம் இந்த வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாங்க. இது அப்படியே நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருங்க. அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வதங்கிருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வதங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 2 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கிருக்குங்க. இதில் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. அப்படியே போட்டுக்கலாங்க. 4 உருளைக்கிழங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸாக ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா இந்த வெங்காயத்தோடு நம்ம மேட்ச் பண்ணி விட்டுறலாங்க. இதை இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பெரட்டிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு அடுப்பு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேகட்டும் மசாலு. சரிங்களா, அவங்கவுங்களுக்கு எப்படி லிக்விட் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குவோங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மூடி போட்டு வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் மசாலுங்க. இதுக்கு நான் மைதா மாவு பூரி என்னோடய சேனலில் நான் போடுறேங்க ரெசிபி. நீங்கள் அதை பார்த்து அதை பண்ணிவிட்டு இந்த மசால் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போட்ட அந்த தக்காளியோட அளவு, அந்த மிளகாத்தூளோட அளவு, இந்த கிழங்கோட அளவு, வெங்காயத்தோட அளவு, எல்லாம் உப்போட அளவு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசால் ஹோட்டல் ஸ்டைல் மசாலுங்க. சரிங்களா? சரிங்க. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.